அன்பு உள்ளங்களுக்கு. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம்னா, நம்ம இன்னைக்கு டிசம்பர் மாதம், நம்ம கிறிஸ்டியன்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்தா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் மாதமாக இந்த மாதத்தை நம்ம ஃபுல்லாவே நம்ம செலிப்ரேஷன் பண்றோம். கிறிஸ்துமஸ் மாதம் இந்த மாதத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே பண்டிகைக்காக நீங்க ஆயத்தமாயிருப்பீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த மாதத்துல நம்ம எப்படி நம்ம பண்டிகை கொண்டாடுறோமோ அதே மாதிரி எத்தனையோ பேர் இந்த நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு பண தேவைகள்ல இருக்கலாம், இல்லைன்னா நிறைய காரியங்கள் அவங்களுக்கு தேவைகள் இருப்பாங்க. நம்ம ஆண்டவருடைய அன்புங்கிறது என்னன்னா, நம்ம கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நன்மை செய்வதில் ஒரு நாள் சோர்ந்து போகாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உதாரணத்துவமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும் போது ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுங்க 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 தான் சொல்லியிருக்காங்க. இப்போ உண்மையாலுமே நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் எடுத்துட்டீங்கன்னா, அவங்களோட பண்டிகைகள் எல்லா காலத்திலயும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த 40 நாளுமே பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஏழைகளுக்கு கறி கொடுக்கறது, நிறைய காரியங்கள் கொடுக்கறது. அது அவங்க கொடுக்கறது மட்டும்தான் அந்த பண்டிகையோட ஈவன் சொல்லிட்டு அதை செய்யறாங்க. அதை மட்டும்தான் ஒரு இதா சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் நமக்கு வருது, நம்ம நிறைய ஏழைகள், எத்தனையோ திக்கற்றவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம போய் சந்தோஷப்பா அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முயன்ற அளவு, அதாவது எவ்வளவோ காரியங்கள் நம்ம செலவு பண்றோம், நம்ம செலிப்ரேஷனுக்காக எவ்வளவோ காரியங்கள் பண்றோம். அதனால நம்ம தேடி போய் அவங்கள போய் எத்தனை பேர், நிறைய பேர் ட்ரெஸ் இல்லாம இருக்கவங்களுக்கு எல்லாம் போய் ஒண்ணுமே இல்ல, ஆனா ஒரு உங்க வலது கை தெரியறது இடது கைக்கு, நீங்க வலது கை கொடுக்கறது இடது கைக்கே தெரியக்கூடாதுங்கிறாரு. அதான் நம்ம கைக்கே தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றதுனால யாராவது நீங்க தேடி போய் பாருங்க, யார் உண்மையாலும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு போய் பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு இந்த வருஷத்துல செஞ்சுட்டு அதன் மூலமா நீங்க பாருங்க, அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் நிஜமா எதுவுமே கிடைக்காதுங்க. நம்மன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறத விட கொடுத்து பார்த்துட்டு அதுல வர சந்தோஷம் நம்ம இந்த வருஷம் என்ஜாய் பண்ணலாமா. ஏன்னா எங்க அப்பா ஒரு காரியம் அடிக்கடி சொல்லுவாரு, கொடுக்கற கை எப்பவுமே மேலோங்கிதான் இருக்கும், வாங்குற கை தான் கீழே இருக்கணும். அதனால நம்ம கொடுக்கற கையா இருந்தோம்னா நம்ம கை மேலோங்கி இருக்குங்கிறத விட அதனால எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை நம்ம இந்த வருஷம் அனுபவிச்சு அதுதான். ஏன்னா ஆண்டவரே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய இதான் எங்கேயுமே அவர் பிறக்கல. ஏன்னா நமக்கு அவர் ஏழ்மையை கற்றுக் கொடுக்கறவங்களுக்காக மட்டும்தான் அவர் மாட்டு கொடியில தான் போய் பிறந்தார். அவர் நினைச்சு அவர் எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம். அவருக்காக எதனால அவரால் உருவாக்க முடியும், இவ்வளவு வானத்தையும் பூமி உண்டாக்குற தேவன் அவர் பிறக்கிறதுக்காக எதனாலும் அவர் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் தாழ்மையை, ஒரு ஏழ்மையை எல்லாம் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும் தான் மாட்டு கொடியில பிறந்திருக்காரு. அதனால அவரே அதை விரும்பி அதை போய் தெரிந்தெடுத்த தேவன். அதனால நம்மளும் போய் திக்கிட்டவர்கள் யார் இருக்காங்க, ஒரு விதவைகள் யார் இருக்காங்க, யார் ரொம்ப உண்மையான கஷ்டப்படுறாங்கன்னு போய் பார்த்து அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு அது மூலமா இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடலாம் நினைக்குது. இது என்னோட கருத்துக்கள். உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.